என் அக்காவினால் நான் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. பொதுவாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் கனவுகள் இருக்கும். ஆனால் கடவுள் என் கனவுகள் அனைத்தையும் மண்ணோடு மண்ணாக்கி விட்டார். மிக சிறு வயதிலேயே நான் மணப்பெண்ணாகி என் புகுந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். எனக்கு திருமணத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை. இருப்பினும் திரைப்படங்களை பார்த்ததிலிருந்து கணவர் வருவார் என்ற ஒரு சிறிய யோசனை எனக்கு இருந்தது. முதலிரவில் என் முகத்தை பார்ப்பார், நான் புகழப்படுவேன், நான் வெட்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் அந்த இரவு எனக்கு இவ்வளவு வேதனையாக அமையும் என்று எனக்கு தெரியவில்லை. என் அக்கா என்னுடன் தான் தூங்குவாள். அவள் இரவு முழுவதும் மொபைலில் யாரிடம் எப்படி பேசுவாள் என்று தெரியாது. அவள் பேசுவது என் காதுகளுக்கு கூட கேட்காது. ஆனால் நள்ளிரவு வரை அவள் விழித்திருந்து பேசிக்கொண்டே இருப்பாள். நான் அவள் ஃபோனை பார்க்கும் போதெல்லாம் அதை தன் காதிலிருந்து எடுத்து விடுவாள். ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டிருந்த போது அவளின் பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு என்னென்னவோ சத்தங்களை எழுப்பி கொண்டிருந்தாள். இந்த முறை நான் அவள் பக்கம் திரும்பவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க விரும்பினேன். அது என்ன மாதிரியான சத்தம்? அவளுக்கு ஏதேனும் வலியா? அவள் ஒரு விசித்திரமான முறையில் முணங்கி கொண்டிருந்தாள். அது எனக்கு புரியவே இல்லை. அப்போது எனக்கு வயது மிகவும் குறைவு. என் அக்காவுக்கு வரந்தேடி முடிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவள் தன் வருங்கால கணவரிடம் பேசுகிறாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் பேசுவது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஒரு இரவு அவள் விசித்திரமான முறையில் தன் வயிற்றை அழித்து கொண்டு ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அங்கு வலிப்பதாக நான் நினைத்தேன். நான் அவளிடம் கேட்டபோது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடிக்கொண்டு இரு, எனக்கு கொஞ்சம் வலியாக இருக்கிறது, அதனால்தான் நான் இங்கே அழுத்துகிறேன் என்று சொன்னாள். நான், அதிகம் வலித்தால் அம்மாவிடம் சொல், அவர்கள் உனக்கு மருந்து வாங்கி தருவார்கள் என்றேன். அதற்கு அவள், நீ தூங்கு, என் மூடை கெடுக்காதே, நீ என் வயதிற்கு வரும்போது உனக்கு புரியும். உண்மையில் எனக்கு என்ன நடக்கிறது என்று இப்போது உனக்கு தெரியாது. நீ இன்னும் சிறுமி, அதனால் இதிலெல்லாம் கவனம் செலுத்தாதே என்று அவள் சொன்னாள். என் அக்காவுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கவிருந்தது. நான் அப்போது படித்து கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு ஒவ்வொரு இரவும் அவள் செய்வது பழகி போயிருந்தது. நான் அவளிடம் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. சரி, உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய், எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இன்று இரவு எனக்கு நேர்ந்த விஷயங்களால் என் அக்காவின் பேச்சுக்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தன. என் அக்கா ஃபோனில் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. அவளுக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது என்றும் புரிந்தது. அக்காவின் தவறுகளால் என் பெற்றோர் எனக்கு மிக சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். கணவர் அறைக்குள் வந்தவுடனேயே என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல் உணர்ந்தேன். அறைக்குள் வந்ததும் அவர், இனி என் முன்னால் அதிக பந்த காட்டாதே, நீ என் மனைவி, உன்னை எந்த திரையும் இன்றி பார்க்க விரும்புகிறேன், சீக்கிரம் உன் ஆடைகளை கலை என்றார். மணியின் பேச்சை கேட்டு நான் நடுங்கி போனேன். என் கை கால்கள் சில்லிட்டு போயின. நான் முதலிலேயே மிகவும் வெட்கப்படுபவள். எப்போதும் வீட்டிற்குள்ளேயே வளர்க்கப்பட்ட பெண் நான். என் அக்கா இறந்ததும் என் அத்தானுடன் திருமணம் என்ற புனிதமான பந்தத்தில் நான் கட்டப்பட்டேன். நான் இன்னும் சிறுமிதான். மணியோ என் அக்காவுடைய கணவர். அவர் முன்னால் எனக்கு மிகுந்த வெட்கமாக இருந்தது. அவர் எந்த ஜென்மத்து பகையை என்னிடம் தீர்க்க விரும்புகிறார் என்று தெரியவில்லை. அவர் என்னை எல்லா வகையிலும் துன்புறுத்த விரும்பினார். என்னால் அந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியவில்லை. ஆனால் அவர் முன்னே வந்து என்னை தன் கைகளில் அணைத்த போது நான் நடுங்கத் தொடங்கினேன். நான் ஒரு மென்மையான பெண். இப்போதுதான் அவர் வீட்டு வாசலில் கால் வைத்தேன். ஆனால் மணி என்னை இழுத்து தன்மேல் விழ செய்தார். எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. என் மென்மையான உறுப்புகளில் வலி தெரித்தது. இரவு முழுவதும் மணியின் வெறியை பொறுத்து கொண்டிருந்தேன். இப்போது வலி அதிகமாக இருந்ததால் என் உடல் முழுவதும் உடைந்து போவது போல் இருந்தது. நான் என் தைரியத்தை இழந்துவிட்டேன். கண்களை மூடிக்கொண்டு மிகுந்த சிரமத்துடன் எழுந்தேன். என் பார்வை பால்கனியில் விழுந்தபோது அங்கே மணி அந்த குளிரில் நின்று கொண்டிருந்தார். என்மேல் சற்றும் இரக்கம் காட்டாமல் எனக்கு இவ்வளவு வேதனையை தந்த மணியை எனக்கு இப்போது பிடிக்கவே இல்லை. அவர் மீது வெறுப்பு உண்டானது. நான் குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்று சவரின் கீழே நின்றேன். சுடுதண்ணீர் என் உடலில் படப்பட என் உடலில் வலியின் வேதனை அதிகரித்தது. நீண்ட நேரம் குளித்த பிறகு என் ஈரமான கூந்தலை கிளிப்பால் கட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். அந்த நேரத்தில் மணி அறைக்குள் வந்தார். என் ஈரமான கூந்தலை பார்த்ததும், இப்போது குளிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னிடம் கேட்காமல் நீ எப்படி குளிக்கலாம் என்றார்.
நீ என்னிடம் கேட்டாயா? என் ஆசைகள் இன்னும் அடங்கவில்லை. இன்னும் உன்னை விரும்புகிறேன். அதற்குள் நீ குளித்துவிட்டு வந்து நிற்கிறாயா? சரி, இந்த ஆடைகளை கழற்று என்றார். மணியின் பேச்சை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. என் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. இரவு முழுவதும் மணியின் அந்த மிருகத்தனம் மீண்டும் என் கண்முன் வந்து போனது. மணியின் அந்த பேச்சால் என் இதயம் பயத்தில் படபடவென்று துடித்தது. இவ்வளவு சொல்லிவிட்டு மணி என் அருகில் வந்து என் துப்பட்டாவை இழுத்து தூர எறிந்தார். நான் அந்த கணமே அழத் தொடங்கினேன். நேற்று இரவு முதல் உங்கள் மிருகத்தனத்தை பொறுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போது மிகவும் வலிக்கிறது. இனி என்னால் அந்த வேதனையை தாங்க முடியாது. உங்கள் கொடுமையை மீண்டும் பொறுத்து கொள்ள என்னிடம் தெம்பில்லை. இரவு முழுவதும் நீங்கள் என்னை மூச்சு விட கூட விடவில்லை. இப்போது மீண்டும் உங்கள் மனம் என் உடலோடு விளையாட துடிக்கிறதா? பாருங்கள் மணி, எனக்கு மிகவும் வலிக்கிறது. இரவு முழுவதும் தூங்காததால் என் தலையும் பலமாக வலிக்கிறது. அதனால் தயவு செய்து என்னை ஓய்வெடுக்க விடுங்கள். நான் இப்போது தூங்க வேண்டும் என்றேன். இரவு முழுவதும் மணி என் மென்மையான உடல் முழுவதையும் கடித்து குதறி காயப்படுத்தியிருந்தார். மணி தயவு செய்து என் தொண்டையில் இருந்து மிக கஷ்டப்பட்டு சத்தம் வந்தது. நான் வலியால் அழத் தொடங்கினேன். ஒன்றுமில்லை என் செல்லமே, இவ்வளவு துடிக்க வேண்டிய அவசியமில்லை. இதையெல்லாம் நீ தினமும் அனுபவிக்கத்தான் வேண்டும். இப்போது இதை பழகிக்கொள். என் முன்னால் இவ்வளவு மென்மையானவளாக நடிக்க முயற்சிக்காதே. எனக்கு மென்மையான பெண்களை பிடிக்காது. நீ இப்படி துடிப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நீயும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன் அருகில் வரும்போதெல்லாம் நீயும் எனக்காக பைத்தியமாக இருக்க வேண்டும். என்னை உன் காதலில் மூழ்கடிக்க முயற்சி செய் என்றார். அவருடைய பேச்சை கேட்டு நான் களைப்படைந்து போனேன். அவர் எல்லா வகையிலும் எனக்கு துன்பத்தையும் வேதனையையும் தர விரும்பினார். ஏனென்றால் அவர் என்னிடம் என் அக்காவின் பழியை தீர்க்க விரும்பினார். இந்த முறை அவர் மீண்டும் என் மேல் சாய்ந்த போது அவருடைய மிருகத்தனம் முன்பை விட அதிகரித்தது. இந்த முறை என்னால் சற்றும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இரவு நகர நகர அந்த நள்ளிரவு இருட்டில் அவருடைய கொடூரம் கூடிக்கொண்டே போனது. இன்று 2வது நாள். ஜன்னல் வழியாக லேசான வெளிச்சம் வரத் தொடங்கியது. ஆனால் மணியின் மிருகத்தனம் குறையவில்லை. அவர் என்னிடமிருந்து விலகும் எண்ணத்திலேயே இல்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்து கொண்டிருந்தது. இப்போது என்னால் வேதனையை தாங்க முடியவில்லை. என் உடல் முழுவதும் வலியால் நடுங்கியது. நான் மனதிற்குள் நினைக்கத் தொடங்கினேன், என் அக்கா மட்டும் இறக்காமல் இருந்திருக்கலாம். அவருக்கு பதிலாக மணியின் மனைவியாக நான் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை. அவருடைய இந்த பைத்தியகாரத்தனத்தையும் மிருகத்தனத்தையும் நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மணி எப்படிப்பட்ட மனிதர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் என் பெற்றோர் அவமானத்திற்கு பயந்து அவருடைய கொடுமைகளை சகித்து கொள்ள என்னை அவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். திருமணத்தின் முதல் இரவிலேயே இவ்வளவு வேதனையை சந்திக்க நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்போது காலை 8 மணி ஆகிவிட்டது. அறையில் லேசான வெளிச்சம் பரவியது. மணி என்னை அவரிடமிருந்து தள்ளிவிட்டு, போ, இப்போது போய் குளிக்கலாம். ஆனால் இந்த முறை நினைவில் வைத்துக்கொள், என்னிடம் கேட்காமல் நீ குளிக்கக்கூடாது என்று கூறிவிட்டு தூங்க சென்றார். எனக்கு நகர கூட தெம்பில்லை. என் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் வலியின் வேதனை தெரித்தது. என் துன்பம் இன்னும் அதிகரித்தது. இப்போது குளிப்பதற்கு கூட என்னிடம் சக்தி இல்லை. என் உடல் முழுவதும் வலியால் நொறுங்கி போயிருந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டியது. தள்ளாடும் கால்களுடன் நான் குளித்துவிட்டு திரும்பி வந்தேன். சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக மணியின் மறுபக்கத்தில் படுக்க சென்றபோது அவர் என் அருகில் வந்தார். உன்னை விட்டு பிரியவே எனக்கு மனமில்லை. உன் அழகு ஒரே இரவில் என்னை பைத்தியமாக்கி விட்டது. உன்னை விட்டுவிட்டு ஒரு கணம் கூட விலகக்கூடாது என்று தோன்றுகிறது. உன்னை என் கைகளில் அணைத்துக் கொள்வது எனக்கு நிம்மதியை தருகிறது என்றார். அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த போதும் இது போன்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த கட்டாயப்படுத்தப்பட்ட உறவில் நான் இன்னும் எவ்வளவு துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்குமோ. எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. ஒரு நிமிடம் கூட என்னால் தூங்க முடியவில்லை. சுமார் 10 மணிக்கு மீண்டும் நான் குளித்துவிட்டு நேராக சமையலறைக்கு சென்றேன். என் மாமியார் சமையலறையில் நின்று காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்ததும் புன்னகையுடன், மகளே, நான் எவ்வளவு நேரமாக உனக்கு காத்திருக்கிறேன். மணி எங்கே? இன்னும் எழவில்லையா என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்துவிட்டு அமைதியானேன். சரி, நீ டிஃபன் சாப்பிடு, நான் மணியை எழுப்புகிறேன் என்றார். வேண்டாம் அத்தை, நீங்கள் விடுங்கள், நானே உணவை எடுத்து செல்கிறேன். அங்கேயே அவரோடு அமர்ந்து சாப்பிடுகிறேன் என்று சொன்னேன்.
நான் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது மாமியாரின் பார்வை என் துப்பட்டாவையும் தாண்டி என் கழுத்தின் மேல் விழுந்தது. அங்கே எத்தனை கடித்த தழும்புகள் இருந்தன என்று தெரியவில்லை. அந்த தழும்புகளை பார்த்ததும் மாமியாரின் மனம் பாரமானது. மணியின் கொடூரமான செயல்கள் என் கழுத்தில் தழும்புகளாக தெளிவாக தெரிந்தன. அவர் வருத்தம் நிறைந்த கண்களுடன் என்னை பார்த்தார். ஒருவேளை அவர் மனதிற்குள் அவன் உன்மேல் ஒரு துளி இரக்கமாவது காட்டியிருக்கலாம் என்று நினைத்திருப்பார். மாமியார் மிகுந்த தைரியத்துடன் என்னை ஒரு நாற்காலியில் அமர வைத்து, சுருதி மகளே, என் பேச்சை கேள் என்றார். என் முகத்தை தன் கைகளில் ஏந்தி ஏக்கத்துடன் என்னை பார்த்து, மகளே, நீ பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மணியின் மனது ஏற்கனவே எவ்வளவு காயப்பட்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியும். குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றவே அவன் உன்னை திருமணம் செய்ய சம்மதித்தான். இப்போது அவன் காயம் இன்னும் ஆறவில்லை. நீதான் நிதானமாக மணியை கையாள வேண்டும். என் செல்லமே, இதெல்லாம் உன் அக்கா கொடுத்த காயங்கள். அதை உன்னிடம் பழி வாங்கி தீர்த்து கொள்ள பார்க்கிறான். ஆனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன் அன்பால் அவன் மனக்காயத்தை ஆற்ற வேண்டும். நீ மணியின் இதயத்தை வெல்ல வேண்டும். உன் அக்கா செய்த காரியத்திற்கு பிறகு அவனுக்கு பெண் இனத்தின் மீதே வெறுப்பு வந்து விட்டது. ஆனால் பார், காலம் செல்ல செல்ல அவன் முற்றிலும் மாறிவிடுவான். உன்னிடம் அன்பாக நடக்கத் தொடங்குவான். நீ அவனுடைய அன்பிற்கு தகுதியானவள். கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கொள் மகளே. உன் வாழ்க்கை சீராகிவிடும். அவன் செய்யும் அத்துமீறல்களை நீ பொறுத்துத்தான் போக வேண்டும். மாமியார் என் துப்பட்டாவை சரி செய்து என் கழுத்தில் இருந்த தழும்புகளை மறைக்க முயன்றார். மணியின் மிருகத்தனம் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஒரு கணம் என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. என் இதயம் துக்கத்தால் பாரமானது. நான் மாமியாரை கட்டி கொண்டு விம்மி விம்மி அழுதேன். அத்தை, என்னால் இதை சுத்தமாக பொறுத்து கொள்ள முடியாது. மணியின் அந்த மிருகத்தனத்தால் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஒரே இரவில் என் நிலைமையை இப்படி ஆக்கிவிட்டார். பிறகு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி அவர் கொடுமையை தாங்குவேன்? என்னால் இவ்வளவு வலியை சுமக்க முடியாது. நான் இறந்து விடுவேன். மணி என்மேல் ஒரு துளி கூட இரக்கம் காட்டவில்லை. அவர் என்மேல் தன் வெறியை காட்டவே விரும்பினார். ஒரே இரவில் அவர் என்னிடம் எத்தனை முறை, அத்தை, என்னால் இதையெல்லாம் தாங்க முடியாது. என் உயிரே போய்விடும். அத்தை, என்னை காப்பாற்றுங்கள். அப்படி என் அக்கா என்னதான் செய்தால்? ஏன் அவர் இவ்வளவு கோபத்தை உள்ளே வைத்திருக்கிறார் என்று கேட்டேன். உன் அக்கா செய்ததை யாரிடமும் சொல்ல முடியாது. மணி நல்ல படிப்பறிவு உள்ளவன். வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்தான். ஆனால் அவனாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை. நான் படித்தவனாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு அனுபவம் இல்லை. அதனால் அம்மா, நீங்களே எனக்காக பெண்ணை பாருங்கள் என்று சொன்னான். என் மகனை நினைத்து நான் பெருமைப்பட்டேன். இந்த காலத்தில் படிக்கும் இடத்திலேயே காதல் வயப்படும் ஆண் பெண்களுக்கு மத்தியில் மணி ஒருபோதும் அந்த பக்கம் தன் கவனத்தை செலுத்தவில்லை. அவன் எப்போதும் தன் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான். திருமணம் செய்யும் முடிவை அவன் என்னிடமே விட்டுவிட்டான். என் மகனின் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய, அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன். நான் பெண் தேடத் தொடங்கினேன். உன் அக்கா சுமதி அப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் உன் அக்காவை பற்றி சொன்னார். நாங்கள் உன் அக்காவை பார்க்க சென்றபோது அவள் மிகவும் அழகாக இருந்தாள். எங்களுக்கு அவளை பிடித்து விட்டது. ஆனால் அவளுக்கு வேறு ஒருவரை பிடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. உன் பெற்றோரும் உடனே இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். நான் மணியிடம் சுமதியின் புகைப்படத்தை காட்டினேன். அவனுக்கும் அவளை பிடித்து விட்டது. அவள் மனதில் வேறு யாரோ இருப்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. செல்வம் என்ற ஒரு பையனை விரும்புவதாக சுமதியும் யாரிடமும் சொல்லவில்லை. ஒரே மாதத்தில் நிச்சயதார்த்தமும் அடுத்த மாதமே திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. சுமதி எங்கள் வீட்டு மருமகளாக வந்தாள். பேச்சு வழக்கில் அவள் மிகவும் சமர்த்தாக இருந்தாள். வந்த உடனேயே வீட்டை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டாள். மணிக்கும் அவளை பிடித்திருந்தது. ஆனால் அவன் தன் தொழிலின் காரணமாக பெரும்பாலும் வீட்டிற்கு வெளியே தான் இருப்பான். இந்த சூழலைத்தான் சுமதி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். நாங்கள் சுமதியை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பினோம். அவள் வெளியில் சென்று வருவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. சுமதியின் கல்லூரி படிப்பு கடைசி ஆண்டு நடந்து கொண்டிருந்தது. அவள் தொடர்ந்து படிக்க மணியும் அனுமதி கொடுத்திருந்தான். அவள் கல்லூரிக்கு சென்று அந்த செல்வம் என்ற பையனை சந்தித்து கொண்டே இருந்தாள். ஆனால் எங்களுக்கு இது பற்றி துளியும் சந்தேகமே வரவில்லை. இப்படியே மணிக்கும் சுமதிக்கும் திருமணமாகி 8 மாதங்கள் கடந்துவிட்டன. அவளுக்கு மணியை பிடிக்கவில்லை என்பது ஒருபோதும் தெரியவில்லை.
ஆனால் அவள் அந்த செல்வத்துடன் மிக நெருக்கமாகிவிட்டாள். மணிக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பது மிகவும் பிடிக்கும். தன் மனைவி சுமதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினான். ஒரு பிசினஸ் மீட்டிங்கை முடித்துவிட்டு சுமதியை அவள் கல்லூரிக்கு சென்று அழைத்து கொண்டு வீட்டிற்கு வரலாம் என்று நினைத்தான். ஆனால் தன் மனைவி தனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் கல்லூரிக்கு சென்றபோது அவள் செல்வம் என்ற பையனுடன் ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. அவள் தினமும் அங்கே செல்வதாக கல்லூரியின் மற்ற பெண்கள் மூலம் தெரிய வந்தது. அந்த ஹோட்டலின் முகவரியை பெற்றுக்கொண்டு மணி நேரடியாக அங்கே சென்றான். அங்கே சுமதியும் செல்வமும் ஹோட்டல் அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். என் கணவர் ஒருபோதும் என்னை கவனிக்கவில்லை. அவருக்கு தொழிலிலேயே நேரம் சரியாக இருக்கிறது. இரவில் வருகிறார். ஏதோ 1-2 முறை அன்பாக பேசிவிட்டு எப்போதாவது தன் அன்பை கொட்டுகிறார். அதனால் என் மனம் நிறைவடைவதில்லை. செல்வம், நீ எனக்கு மிகுந்த நிம்மதியை தருகிறாய். நமக்கு திருமண சிக்கல்களும் இல்லை. ஏனென்றால் உனக்கு ஒரு மனைவியும் எனக்கு ஒரு கணவனும் இருக்கிறார்கள். நம் வாழ்நாள் முழுவதையும் இப்படியே ஒருவருக்கொருவர் துணையாக நிம்மதியை தேடிக்கொள்ளலாம். என்னை ஒருபோதும் மறந்து விடாதே செல்வம் என்று சுமதி சொன்னாள். இதை கேட்டவுடன் மணியின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. மணி அங்கிருந்த ஒரு நாற்காலியை எடுத்து செல்வத்தின் தலையிலேயே அடித்தான். ஆனால் தன் மனைவி சுமதியை அவன் தொடக்கூட இல்லை. மிகுந்த கோபத்துடன் வீட்டிற்கு நட என்று மட்டும் சொன்னான். அதன் பிறகு ஹோட்டல் ஊழியர்கள் வந்து மணியிடமிருந்து செல்வத்தை காப்பாற்றினார்கள். அவன் சுமதியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தபோது அவன் கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தன. அந்த ஹோட்டலில் சுமதியும் செல்வமும் பேசிய குரல் பதிவையும் வீடியோவையும் எடுத்து உன் பெற்றோருக்கு அனுப்பிவிட்டான். அதை பார்த்த அவர்களும் வெட்கி தலை குனிந்தார்கள். அவர்களுக்கு மணியின் முகத்தை பார்க்க கூட துணிச்சல் இல்லை. உன் அப்பா சொன்னார், என்ன நடந்தாலும் சரி, இவள் இனி என் வீட்டிற்கு வரக்கூடாது. நீ அவளை கொன்று போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என் இன்னொரு மகளையும் உனக்கே மனம் முடித்து தருகிறேன் என்றார். அங்கிருந்துதான் உன் கதை தொடங்கியது. அதன் பிறகு மணி எங்களிடம் எதுவுமே சொல்லவில்லை. என்மேல் மட்டும் கோபமாக இருந்தான். திருமணத்திற்கு முன்பே அந்த பெண்ணின் நடத்தை பற்றி நீங்கள் விசாரித்திருக்க வேண்டாமா? அவளுக்கு யாரையாவது பிடிக்குமா என்று தெரிந்திருக்க வேண்டாமா என்று கேட்டான். மணியின் பேச்சின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. உண்மையில் என்ன நடந்தது என்று உன் அம்மாவிடம் கேட்டேன். அவர்கள் கடவுள் மேல் சத்தியம் செய்து சுமதி தனக்கு யாரையாவது பிடிக்கும் என்று ஒருபோதும் சொன்னதே இல்லை. அப்படி சொல்லி இருந்தால் அவனுக்கே மனம் முடித்து கொடுத்திருப்போம் என்றார்கள். இனி என்ன நடந்தாலும் அவள் உங்கள் வீட்டு மானம், எங்கள் மானமும் கூட. நீங்கள் அவளை என்ன செய்ய விரும்புகிறீர்களோ செய்யுங்கள் என்று உன் பெற்றோர் கூறிவிட்டார்கள். அதன் பிறகு சுமதி வீட்டை விட்டு வெளியே செல்வது நிறுத்தப்பட்டது. மணி தன் தொழில் முழுவதையும் மேலாளரிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டிலேயே முடங்கி போனான். இரவும் பகலும் அவளிடம் தன் காதலை கொட்டினான். காலை எப்போது மாலையாகும், மாலை எப்போது இரவாகும் என்று சுமதிக்கே தெரியாது. அவள் சமையலறைக்கு வரும்போது தன் முகம், கழுத்து என அனைத்தையும் மூடியே வைத்திருப்பாள். ஒரு நாள் நான் அவளை பின்னால் இருந்து பார்த்தேன். அவள் கழுத்தில் பல தழும்புகள் இருந்தன. அவள் முகத்திலும் கடிக்கப்பட்டு காயமாக இருந்தன. ஆனால் அவள் அறையில் இருந்து எந்த சத்தமும் வராது. சண்டை சச்சரவோ வாக்குவாதமோ எதுவுமே இருக்காது. அவன் ஒருபோதும் சுமதியிடம் சத்தமிட்டு பேசியது கூட இல்லை. இந்த சம்பவம் நடந்து 2 மாதங்களுக்கு பிறகு சுமதியின் உடல்நிலை மிகவும் மோசமானது. மணி நர்ஸை வீட்டிற்கே வரவழைத்து பரிசோதித்தான். அப்போது அவள் 4 மாத கருவுற்றிருப்பது தெரிந்தது. அவளது உடல்நிலை தொடர்ந்து மோசமாகவே இருந்தது. பிறகு மணி முழு பரிசோதனை மற்றும் DNA சோதனையும் செய்தான். அந்த பரிசோதனையில் அவள் வயிற்றில் வளர்வது மணியின் குழந்தை அல்ல, செல்வத்தின் குழந்தை என்பது தெரிய வந்தது. அப்போது மணியின் காலடியில் இருந்த தரை நழுவியது போல் இருந்தது. அப்போதுதான் அவன் முதல் முறையாக சுமதி மேல் கையை ஓங்கினான். நீ என்னிடமிருந்து விவாகரத்து பெற்றுக்கொண்டு செல்வத்துடனேயே சென்று விடு. இந்த பிள்ளைக்கு என்னால் தந்தை பெயர் கொடுக்க முடியாது என்று மணி கூறினான். அப்போது சுமதி முதல் முறையாக கதறி அழுது தன் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டாள். தான் 9ஆம் வகுப்பில் இருந்தே செல்வத்தை நேசிப்பதாக கூறினாள். ஆனால் செல்வத்திற்கு அவன் பெற்றோர் கொடுத்த அழுத்தம் அதிகம். அவன் கிராமத்திற்கு சென்று பெற்றோர் பார்த்த பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. திருமணத்திற்கு பிறகு அவன் நகரத்திற்கு வந்தபோது சுமதியிடம் உண்மையை சொல்லிவிட்டான். ஆனாலும் சுமதி செல்வத்தை விடவில்லை. அவர்களது தொடர்பு நீடித்தது. செல்வத்திற்கு திருமணமாகி 1 வருடம் கழித்து சுமதிக்கும் திருமணம் நடந்தது.
ஆனால் அவர்கள் இருவரும் இப்படியே இந்த உறவை வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்ல விரும்பினர். ஆனால் சுமதியின் இந்த விளையாட்டு முடிவுக்கு வந்தது. அவள் கருவுற்றாள். சுமதியின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளானாள். மணி அவள் மேல் கடும் கோபத்தில் இருந்தான். அவனால் முடிந்தவரை அவளை வதைத்தான். நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் என்றும் மணி சொன்னான். ஆனால் சுமதி எங்கே போவாள்? ஒரு நாள் மணிக்கு தெரியாமல் செல்வத்திடம் பேசி, என் வயிற்றில் வளரும் பிள்ளை உன்னுடையது என்று சொன்னபோது செல்வம் அதை சுத்தமாக மறுத்துவிட்டான். அந்த பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு ஏற்கனவே 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று மறுத்தான். அன்றைய தினம் சுமதி தான் செய்த மிகப்பெரிய தவறை உணர்ந்தாள். தான் செய்தது அனைத்தும் தவறு என்று அவளுக்கு புரிந்தது. அந்த பிள்ளைக்கு யாரும் பெயர் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் சுமதி அந்த பிள்ளையை இழக்க விரும்பவில்லை. அவள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தாள். அந்த மன அழுத்தமே ஒரு நாள் சுமதியின் உயிரை பறித்தது. சுமதியின் வயிற்றில் கடும் வலி ஏற்பட்டது. அந்த வலியிலேயே சுமதியின் உயிர் பிரிந்தது. சுமதி இறந்த பிறகு உன் பெற்றோர் உனக்கும் மணிக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகுந்த அவமானத்தில் இருந்தனர். சுமதியின் துரோகம் மணியை ஒரு வெறியனாக மாற்றிவிட்டது. அவன் இப்போது யாரையுமே நம்புவதில்லை. அவன் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். மணியின் அம்மாவின் பேச்சை கேட்டபோது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. சுமதியின் தவறுக்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டியிருந்தது. எங்கள் திருமண வரவேற்பு விழா மிகவும் விமரிசையாக நடந்தது. வரவேற்பு முடிந்ததும் என் பெற்றோர் என்னை அழைத்து செல்ல வந்தனர். மணியிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் என் மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. நான் சுருதியை அனுப்ப மாட்டேன் என்று மணி கராராக சொல்லிவிட்டார். என் பெற்றோரும் அமைதியாக திரும்பி சென்றனர். அவர்களுக்கு தன் மருமகன் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் எந்த தவறும் செய்யாமல் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். என் அக்கா சுமதி செய்த துரோகத்திற்கு மணி என்னிடம் பழி வாங்கி கொண்டிருந்தார். எனக்கு வயதும் அதிகம் இல்லை. நான் அப்போதுதான் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தேன். இன்று வரை நான் எந்த ஆணிடமும் பேசியது கூட இல்லை. மணியின் தோற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கும். யாரும் அவரை திருமணம் செய்ய மறுக்க மாட்டார்கள். ஆனால் நான் மட்டும் அவருடைய ஒவ்வொரு கொடுமையையும் பொறுத்து கொள்ள வேண்டியிருந்தது. வரவேற்பு நிகழ்ச்சியும் முடிந்தது. என் பெற்றோரும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். இரவு நான் அறைக்கு சென்றபோது அந்த கனமான லெஹங்கா என் மூச்சையே அடைப்பது போல் இருந்தது. அதனால் அதை கலற்றி வைத்தேன். அப்போது மணி உள்ளே வந்து என்னை கோபமாக பார்த்தார். யாரை கேட்டு லெஹங்காவை கலற்றினாய்? போய் மீண்டும் அணிந்து வா. என் மனம் நிறையும் வரை உன்னை அதில் பார்க்க வேண்டும். அதுவரை நீ அந்த ஆடையை கலற்றக்கூடாது என்றார். நான் அழுது கொண்டே தள்ளாடும் கால்களுடன் மீண்டும் அந்த லெஹங்காவை அணிய சென்றேன். பின்னர் மணி என்னை மீண்டும் படுக்கைக்கு அழைத்து சென்றார். அவருடைய அந்த மிருகத்தனம் மீண்டும் தொடங்கியது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் யாரோ செய்த குற்றத்திற்காக எனக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. நான் இதையெல்லாம் முழுதாக 2 மாதங்கள் பொறுத்து கொண்டேன். 2 மாதங்களுக்கு பிறகு திடீரென்று என் உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவர் பரிசோதித்த போது நான் கருவுற்றிருப்பது தெரிந்தது. இந்த விஷயம் மணிக்கு தெரிந்ததும் அவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். தன் மிருகத்தனமான செயல்களுக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நானும் மணியை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் எனக்கு இந்த பிள்ளை மிகவும் பிடிக்கும். இந்த பிள்ளையின் வருகையால் மணி முற்றிலும் மாறிப்போனார். இப்போது அவர் என்னை நம்ப தொடங்கினார். சுமதியை மறந்தும் போனார். அவர் செய்த ஒவ்வொரு தவறுக்காகவும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நானும் அவரை மன்னித்து விட்டேன். மணி மிக சிறந்த மனிதர். அவர் இன்று வரை தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. இந்த விஷயத்தில் நான் அவரை கண்மூடித்தனமாக நம்பலாம். என் அக்கா சுமதி அவருக்கு மிக பெரிய துரோகம் செய்திருந்தாள். அந்த அதிர்ச்சியில்தான் அவர் என்னிடம் அப்படி நடந்து கொண்டார். அவர் அக்கா பற்றி என்னிடம் சொன்னார். எனக்கு அக்கா மேல் மிகுந்த கோபம் வந்தது. ஆனாலும் சுமதியின் துரோகத்தால் அவர் என்னிடம் அத்தனை மிருகத்தனமாக நடந்து கொண்டார். தொழில் விஷயமாக எனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நான் சுமதியுடன் நேரம் செலவிடுவேன். சுமதியிடம் ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தது. அவள் இரவு முழுவதும் என்னை பைத்தியமாக்கி விடுவாள். முதல் இரவில் கூட சுமதி எந்த வெட்கமும் படாமல் என்னுடன் வெளிப்படையாக ஈடுபாட்டுடன் இருந்தாள் என்று சொன்னார். மணிக்கும் அதுதான் முதல் முறை என்பதால் அவருக்கு அவ்வளவு விவரம் தெரியவில்லை.
சுமதியை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. ஆனால் சுமதியின் துரோகம் தெரிந்தபோது அவர் நிலைகுலைந்து பைத்தியமாகி விட்டார். எனக்கு நேர்ந்த அத்தனை துன்பங்களுக்கும் அக்கா மட்டுமே காரணம். இதில் முழு தவறும் அக்காவினுடையதுதான். நானும் மணியும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவர் என்னை முழுமையாக நம்புகிறார். நானும் அவரை கண்மூடித்தனமாக நம்புகிறேன். சொல்லுங்கள், நீங்கள் என்னிடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நான் மணியின் மகனை பெற்றெடுத்திருக்கிறேன். மணி இப்போது முழு உலகையும் மறந்து என் மேல் அன்பு செலுத்துகிறார். திருமணத்திற்கு முன்பு என் அக்கா சுமதி செல்வத்துடன் பேசிக் கொண்டிருப்பாள். அவள் தன் வருங்கால கணவருடன் பேசுவதாக நான் நினைத்தேன். போனில் அவள் என்னென்னமோ பேசுவாள். திருமணத்திற்கு பிறகுதான் அதெல்லாம் என்னவென்று எனக்கு புரிந்தது. செல்வத்தின் காதலில் அவள் மிக தூரம் சென்று விட்டாள். ஆனால் செல்வம் அவளை ஏமாற்றி கொண்டிருந்தான். அக்கா அதை ஒருபோதும் உணராமல் அந்த ஏமாற்றத்திலேயே தன் கணவருக்கும் துரோகம் செய்தாள். திருமணத்திற்கு பிறகுதான் அவள் போனில் ஏன் அப்படிப்பட்ட சத்தங்களை எழுப்பினாள் என்று எனக்கு புரிந்தது. நான் என் கணவரிடம் அக்காவை பற்றி எதையும் சொல்லவில்லை. ஆனால் இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. நான் என் கணவரை மன்னித்து விட்டேன். சொல்லுங்கள், நான் என் கணவரை மன்னித்தது சரியா அல்லது தவறா?